Hi, hello, how are you? Welcome and vanakkam. Today we are going to see about the 10th standard history, social science, especially civics and economic 2-mark important questions. Civics and economics 2-mark important questions. Here I have given you somewhat 14 questions only. So open the video, write the hints from this, and then day after tomorrow I am going to give you 10 questions. For that you have to write the answer also. Now let us see how to write the answer for the questions. 2 mark. 1. What is meant by citizenship? It is civics questions. What is meant by citizenship? இப்போ நான் ஆன்சரில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு டாட் மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள். அந்த இடத்துல வந்து கொஸ்டினில் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டு சிட்டிசன்ஷிப்பை எழுதணும் நீங்கள். ஓகேவா? சிட்டிசன்ஷிப் இஸ் தி பொசிஷன் ஆர் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங் ஏ சிட்டிசன் ஆஃப் ஏ பர்டிகுலர் கண்ட்ரி. இந்த டேஷில் வந்து டாட்டில் வந்து சிட்டிசன் எழுதிடணும். கொஸ்டினில் இருக்க வேர்டு எடுத்து எழுதிடணும். Citizen is the position or status of being a citizen of a particular country. Second question, how many types of fundamental rights are listed by the Indian Constitution? How many types of fundamental rights are listed by the Indian Constitution? Okay, என்ன பண்ணணும், ஸ்டார் போட்டுட்டு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதை ஹெட்டிங் கொடுத்துடணும். அந்த ஹெட்டிங் என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணிடணும். அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணிவிட்டு 1 by 1 கீழே எழுதணும். ஒரே வரியில் எழுதக்கூடாது, 1 by 1 எழுதணும். ஃபஸ்ட்டு, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ரிலீஜியன், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். இந்த மாதிரி 1 by 1 எழுதணும். நான் அப்புறம் இதுக்கு சார்ட்டை கடைசியில் நான் உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன், சார்ட்டை நீங்கள் பார்த்துங்க. தேர்டு கொஸ்டின், வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா? வாட் ஆர் தி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா? இதுவும் பார்த்திங்கன்னா தெர் ஆர் 6 லாங்குவேஜ். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 6 அந்த 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது. தெர் ஆர் 6 லாங்குவேஜஸ். அதாவது இது மேலே ஹெட்டிங் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கொஸ்டினில். தி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியான்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு கீழே ஆன்சரில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு 1 by 1 எழுதணும். 1 தமிழ் 2004, அதுக்கு கீழே 2 சான்ஸ்கிரிட் 2005, 3 தெலுங்கு 2008, 4 கன்னடா 2008, 5 மலையாளம் 2013, 6 ஒடியா 2014. அப்படி 1 எழுதணும். நான் வந்து நிறைய பேஜஸ் ஆகுங்கிறதுக்காக ஒரு லைனாக இருக்கிறேன். அப்படி நீங்கள் எழுதக்கூடாது, 1 by 1 எழுதணும். ஃபோர்த் ஒன், லிஸ்ட் அவுட் த 3 heads ஆஃப் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உள்ள உறவுகள் 3 ஹெட்டிங்கில் கேட்டிருக்காங்க. அது வந்து தி 3 heads ஆஃப் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துடணும். தி 3 heads ஆஃப் தி ரிலேஷன்ஸ் பிட்வீன் தி சென்டர் அண்ட் தி ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு 1 லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அதுக்கு கீழே 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், அதுக்கு கீழே 3 ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5, what are the different categories of ministers at the union level? What are the different categories of ministers at the union level? நீ ஆன்சருக்கு வந்து ஹெட்டிங் கொடுக்கணும். கொஸ்டின்லேயே அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டு இருக்குது பாருங்கள். தி டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட் தி யூனியன் லெவல் கொடுத்துட்டு they are classified into 3 categories. 1 கேபினெட் மினிஸ்டர்ஸ், அதுக்கு கீழே 2 டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ், 3 மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். அப்படி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துடணும். அடுத்தது 6th கொஸ்டின், வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்? வாட் இஸ் தி குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்? இது வந்து கொஸ்டினில் அண்டர்லைன் பண்ணிருக்க வேர்டை வந்து ஃபஸ்ட்டில் எடுத்து எழுதணும். அதுதான் ஆன்சருக்கான ஹெட்டிங். தி குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு கீழே 1 ஹீ மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஹீ ஷுட் ஹாவ் ஒர்க்டு ஆஸ் எ ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 5 years. அதாவது உச்சநீதிமன்றத்தில் வந்து அவர் 5 ஆண்டு, குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றியிருக்க வேண்டும். ஹீ ஷுட் ஹாவ் ஒர்க்டு ஆஸ் அன் அட்வொகேட் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 10 years. உச்சநீதிமன்றத்தில் குறைந்தபட்சம் அவர் 10 வருஷம் வந்து வழக்குரைஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். He is the opinion of the president, a distinguished jurist.
பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிவுரை அல்லது கருத்து வழங்குபவராக இருக்க வேண்டும். 7th கொஸ்டின், வாட் இஸ் எ மணி பில்? பண மசோதா என்றால் என்ன? மணி பில் refers to bills introduced in the Lok Sabha of Indian Parliament which generally covers the issue of receipt and spending of money such as tax laws governing borrowing and expenditure of government of block money etc. 8th one, what are the qualifications for the appointment of governor? அதாவது கவர்னரை நியமிக்கிறதுக்கு என்னென்ன தகுதி வேணும்னு கேட்டுருக்காங்க. தி குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், இதை அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த அண்டர்லைன் வந்து ஆன்சருக்கு நீங்கள் ஹெட்டிங் கொடுத்துடணும். தி குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், இந்த அண்டர்லைன் பண்ணிருக்க விட ஆன்சருக்கு ஹெட்டிங் கொடுத்துட்டு 1 by 1 ஆன்சர் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹீ ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். செகண்ட், ஹீ மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 35 years, அவருக்கு 35 வயசு முடிந்திருக்க வேண்டும். தேர்ட் ஒன், ஹீ ஷுட் நாட் ஹோல்டு எனி அதர் ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன், வேறு எதுவும் வருமானமுடைய தொழில் வந்து அவர் செய்யக்கூடாது. ஃபோர்த் ஒன், ஹீ ஷுட் நாட் பி எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் எனி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், எம்எல்ஏ எம்பியாக வந்து அவர் பாராளுமன்ற தொகுதியிலோ அல்லது சட்டமன்ற தொகுதியிலோ அவர் உறுப்பினராக இருக்கக்கூடாது. 9th ஒன், வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம்? per capita income is equal to national income by population. தலா வருமானம் என்றால் என்ன? தலா வருமானம் வந்து மொத்த நாட்டு உற்பத்தி வருமானம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து மக்கள் தொகையால் வந்து இந்த மொத்த நாட்டு வருமானத்தை வகுத்தோம்னா கிடைக்க பெறும் ஈவு தான் per capita இன்கம்னு பேர். இட் இண்டிகேட்ஸ் த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பீப்புள். இது என்ன சொல்லுதுனாக்கா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்த கொஸ்டின், 10th கொஸ்டின், ரைட் த நேம் ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ் இன் இந்தியா. இது வந்து நீ ஹெட்டிங் ஆன்சருக்கு வந்து எக்கனாமிக் பாலிசிஸ் இன் இந்தியா, அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுதான் ஹெட்டிங் கொடுத்துருணும் ஆன்சருக்கு. எக்கனாமிக் பாலிசிஸ் இன் இந்தியான்னு கொடுத்துட்டு 1 அக்ரிகல்ச்சரல் பாலிசி, அதுக்கு இங்கே 2 இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அதுக்கு இங்கே 3 நியூ எக்கனாமிக் பாலிசி, அதுக்கு இங்கே 4 ட்ரேடு பாலிசி, அதுக்கு இங்கே 5 எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி, அதுக்கு இங்கே 6 வேஜ் பாலிசினா சம்பள கொள்கை. 11 டிஃபைன் நேஷனல் இன்கம், நாட்டு வருமானம் வரையறுன்னு கேட்டிருக்காங்க. அது பாருங்கள். நேஷ்னல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை அன் எக்கானமி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நார்மலி இயர். அதாவது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்கள் அல்லது பணிகளின் மொத்த மதிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் நாட்டு வருமானம், நேஷ்னல் இன்கம்னு பேர். காமன்லி நேஷ்னல் இன்கம் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் ஜிஎன்பி ஆர் நேஷ்னல் டிவைடெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை. அடுத்தது 12 வாட் இஸ் ஃபேர் ட்ரேட். அடுத்தது இதுக்கு வந்து ஃபேர் ட்ரேட் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது ஆன்சரில் ஹெட்டிங் கொடுத்துங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபேர் ட்ரேட் இஸ் எ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தட் அல்டிமேட்லி எய்ம்ஸ் டு கீப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட் பிளேஸ். அடுத்தது செகண்ட் பாயிண்ட், it aims to empower consumer to make purchases that support their values. 13வது கொஸ்டின், ரைட் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எத்தனை வகை இருக்குன்னு கேட்டுருக்காங்க. நீ ஆன்சர் எழுதும்போது த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஹெட்டிங் கொடுத்துட்டு தேர் ஆர் 3 டைப்ஸ், மொத்தம் 3 டைப் இருக்குது. 1 ஆர்காயிக் குளோபலைசேஷன், 2 புரோட்டோ குளோபலைசேஷன், 3 மாடர்ன் குளோபலைசேஷன். இது ஆன்சர். 14th one, write the positive effect of globalization. Write the positive effect of globalization. The positive effect of globalization வந்து ஆன்சருக்கு ஹெட்டிங் கொடுத்துட்டு 1 standard of living has increased, rapid development of the capital market, it increased the GDP of a country. Okay dear students, that's all. ஒன்லி 14 கொஸ்டின் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை மட்டுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கிங்க. நாளை தரிசி இதுலேருந்து தான் உங்களுக்கு 10 கொஸ்டின் கொடுப்பேன். நாளைக்கு வந்து நீங்கள் இந்த வந்து ஆக்சுவலாக வந்து ஹிண்ட்ஸ் அனுப்பும்போது இந்த 14 கொஸ்டினில் 10 கொஸ்டினை வந்து உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் பிடிச்சிருக்கோ, எது சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதி அனுப்பிச்சா போதும். உங்களுக்கு பிடித்த 10 கொஸ்டின், ஓகேவா? பிடிஎஃப்பில் போடக்கூடாது. ஒரு 3 பக்கம் வந்தாலும் நானே 3 பக்கம் தான் இருக்கிறேன். நீங்கள் வந்து எழுதும்போது வந்து 1 by 1 எழுத வேணாம். நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் போட்டு ஹிண்ட்ஸ் வந்து லைனாகவே எழுதி அனுப்புங்க. ஓகே, நல்லா வீடியோவை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சரை பாருங்கள், நல்லா படிச்சுங்க.
குவார்டர்லி எக்ஸாம் வந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது. ஸோ இது எல்லாம் முக்கியமான கொஸ்டின். இப்போ நான் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 20 மார்க்கு உங்களுக்கு மொத்தம் இருக்குது. இந்த 20 மார்க்கும் நான் கொடுத்த கொஸ்டின்லேருந்து தான் கேட்போம். ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் ரைட் த எக்ஸாம் carefully and try to score somewhat better. Okay, thank you. Wish you all the best. Until then, bye bye. See you from your AR.